Good evening, students. Welcome back to Tea Time Feed. இன்னைக்கு நம்ம மார்னிங் பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ். ஸோ அட்வர்ப்ஸோட செகண்ட் கிளாஸ் இது. இன்னைக்கு நம்ம மார்னிங் கிளாஸ் பார்த்த ரூல்ஸோட சம்மரி தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். So first we will start with the position in which we use adverbs. So first இதுக்கு முன்னாடி நம்ம adverbs எப்படி ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற சில ரூல்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து அட்வர்ப் என்ன பொசிஷன்ல வைப்போம் அப்படிங்கிற ரூல்ஸை பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர் நம்ம பார்ப்போம். யூஸ்வலி அட்வர்ப் ஆஃப் மேனர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதோட எம்பசிஸ் மாற்றணும், எப்படி அது நடந்துச்சு அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ண வேணாம் அப்படிங்கும்போது நம்ம மிடில்லையும் யூஸ் பண்ணலாம். பட் எண்ட்ல யூஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய எம்பசிஸ் கொடுப்போம். ஸோ அட்வர்ப் ஆஃப் மேனர்னா என்ன, எப்படி ஹவு சம்திங் ஹட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஆங்கிரிலி, பியூட்டிஃபுல்லி, கேர்ஃபுல்லி, எலகன்ட்லி, ஷீ வாக் எலகன்ட்லி. So she cried emotionally. I mean, she watched the movie emotionally அப்படின்னு சொல்றோம். She walked fast அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்படி how அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்றது மேனர். ஸோ we usually use it at the end. Then adverb of degree, அதுதான் வந்து கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிகிரி. ஸோ டிகிரிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு, how much, how little, to what extent அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றது. ஸோ அதை வந்து யூஸ்வலா நம்ம மிடில்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரி வேர்ப் வந்துன்னா அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் குவைட் குட் அப்படின்னு சொல்றேன்னா எவ்வளோ அளவுக்கு நான் குட், நான் எப்படி ஃபைனா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், இது வந்து ஒரு அட்வர்ப். ஸோ இங்க வந்து ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரியை தாண்டி வந்துட்டு இங்க ஆம் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். இப்போ மெயின் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி இருந்துச்சுன்னா கூட ஆக்சிலரிக்கு அப்புறம் இந்த வேர்ப், இந்த அட்வர்ப் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மெயின் வேர்ப் மோஸ்ட்லி யூஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம், அதாவது கம்ப்ளீட்னஸை குறிக்கிற, எவ்வளோ எக்ஸ்டென்ட்னு குறிக்கிற டிகிரி அட்வர்ப்ஸை வந்து நாம மிடில்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஸோ அட்வர்ப் ஆஃப் பிளேஸை மோஸ்ட்லி நம்ம வந்து எண்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸப்ட் ஃபார் ஹியர் அண்ட் தேர். ஹியர் அண்ட் தேரை வந்து நாம ஒரு கிளாஸோட பிகினிங்லயும் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு சென்டென்ஸோட பிகினிங்லயும் யூஸ் பண்ணுவோம் இன் ஆர்டர் டு எம்பசைஸ் எங்க அதுன்றதை எம்பசைஸ் பண்ணுது. ஸோ ஹியர் கோஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹியர் தான் வந்து அங்க முக்கியமா இருக்கு, எங்க போறாங்க, இங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்திருக்கோம், ஒரு அட்வர்ப்ல ஒரு சென்டென்ஸ் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் வரக்கூடாது. ஸோ ஹியர் கோஸ் யோர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா இங்க ஹியர் யுவர் ஃப்ரெண்ட் கோஸ் கிடையாது, சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்து தான் வந்திருக்கு. கோஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து வேர்ப் தான் வந்து இதுக்கப்புறம் வந்து. ஸோ ஹியருங்கிறது அட்வர்ப். ஸோ அட்வர்ப் அதுக்கப்புறம் யோர் ஃப்ரெண்ட், சாரி இது ரெண்டும் சேர்ந்து தான் சப்ஜெக்ட். யோர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் நவுன். ஸோ ஹியர் கோஸ் யோர் ஃப்ரெண்ட்ல ஹியருக்கு அப்புறம் என்ன வரணும், வேர்ப் வரும். ஸோ மற்றபடி எல்லா பிளேஸ் சிக்னிஃபை பண்ற அட்வர்ப்ஸையும் நாம எண்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டைம் சிக்னிஃபை பண்றதையும் நாம எண்ட்ல யூஸ் பண்ணுவோம், இல்ல பிகினிங்ல யூஸ் பண்ணுவோம் இன் ஆர்டர் டு எம்பசைஸ் வென் இட் ஹேப்பன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லைக் எவ்ரி வீக் I used to go to his house அப்படின்னு சொல்லலாம். I used to go to his house every week. இது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணும்போது நம்ம அதை எம்பசைஸ் பண்ணுவோம். பட் சில வேர்ட், I am already late. So I've already started it. I'm still doing it. I have just finished it. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நாம ஒரு சென்டென்ஸோட மிடில், அதாவது வேர்புக்கு, மெயின் வேர்புக்கு, ஆக்சிலரி வேர்புக்கு மோஸ்ட்லி நடுவில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் இன் டைம் அட்வர்ப்ஸ். ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறது எவ்வளோ, ஹவு ஆஃபன் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே மிடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேனர் அட்வர்ப்ஸை எண்டில் யூஸ் பண்ணுவோம், எம்பசிஸ்க்காக வேணா மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிகிரி அட்வர்ப்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் தான் யூஸ் பண்ணுவோம், எப்பவுமே ஒரு ஆக்சிலரி வேர்பை ஃபாலோ பண்ணி வரும். அதே மாதிரி பிளேஸ் அட்வர்ப்ஸை எண்டில் யூஸ் பண்ணுவோம், எக்ஸப்ஷன் ஹியர் அண்ட் தேர். அண்ட் டைம் வந்து எண்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸப்ஷன் ஆல்ரெடி, ஸ்டில் அண்ட் ஜஸ்ட். அதுக்கப்புறம் லாஸ்டா ஃப்ரீக்வன்சியை மிடில்ல யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஐ ஆம், அதாவது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில அட்வர்ப்ஸ் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்லி, நார்மலி, அக்கேஷனலி, இந்த இங்க இருக்கிற அட்வர்ப்ஸ் மட்டும், இட்டலிக்ஸ்ல இருக்கிற அட்வர்ப்ஸ் மட்டும் கோ இன் ஃப்ரண்ட் அண்ட் எண்ட் பொசிஷன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி, நார்மலி அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸை குவாலிஃபை பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணும். ஓகேங்களா?
ஸோ ஆஃபன் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரண்ட்ல பேக்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் அண்ட் நெவர் அப்படிங்கிறதும் வந்து ஆல்வேஸ், நெவர் டூ தட், ஆல்வேஸ் பி சின்சியர் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸையும் நெவரையும் வந்து முன்னாடி யூஸ் பண்ணுவோம். எப்படி வந்து ஹியர் அண்ட் தேரை வந்து பிளேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஆல்வேஸ் அண்ட் நெவரை வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், ஒரு ரெக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி யூஸ் பொசிஷன். எப்படி பொசிஷன் பண்ணும் அட்வர்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். எப்படி வந்து அட்ஜெக்டிவ்ல டிகிரிஸ் இருக்கோ அதே மாதிரி அட்வர்ப்ஸ்லயும் டிகிரி இருக்கு. எப்படி எல்லாம் நம்ம அட்வர்பை டிகிரிக்கு மாத்துறோம், பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மாத்துறோம், எந்த அட்வர்ப்லாம் நம்ம அப்படியே அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம், அட்ஜெக்டிவும் அட்வர்பும் சேமா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் குட் அண்ட் வெல் பார்த்தோம். குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், வெல்லுங்கிறது அட்வர்ப். அதே மாதிரி பேடுங்கிறது அட்ஜெக்டிவ், பேட்லிங்கிறது அட்வர்ப். இது ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. பட் இது ரெண்டுக்கும் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி சேம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சேமா கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவ் டிகிரி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸ்ல நிறைய அட்வர்ப்ஸ் இருந்ததுன்னா அது எந்த ஆர்டர்ல பிளேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர் வரும், அதுக்கப்புறம் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அதுக்கப்புறம் அட்வர்ப் ஆஃப் டைம் வரும். So for example, she sang beautifully at the concert yesterday. So how did she sing beautifully? So manner first வந்துச்சு. எங்க நடந்துச்சு அந்த விஷயம்? Adverb of place at the concert. And எப்ப நடந்துச்சு? Last night. Adverb of time. So first manner, அப்புறம் place, அப்புறம் time நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அட்வர்ப்ஸ் பார்த்தோம். ரெண்டுமே சேம் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்றோம். ஃபாஸ்ட், ஏர்லி, ஸ்ட்ரெயிட் இதை வந்து அட்ஜெக்டிவாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அட்வர்பாவும் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு அட்ஜெக்டிவ் அதே மாதிரி அட்வர்பாவும் யூஸ் பண்ற அட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இனஃப் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ், இனஃப் அப்படிங்கிற வேர்டு. அதுக்கப்புறம் நம்ம சில டிஃபரன்சஸ் பார்த்தோம். குவைட் அண்ட் வெரி. ஸோ குவைட் அப்படிங்கிறது, ஸோ வி ஹாவ் திஸ் வேர்ட் ஆல்சோ குவைட். இது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். குவைட் அப்படின்னா அமைதி. ஸோ இதோட அட்ஜெக்டிவல் ஃபார்ம் குவைட்லி. ஸோ குவைட் அப்படிங்கிறது QUITE அப்படிங்கிறது தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமா. குவைட் குட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா வெரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ குவைட்டை வந்து நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்துல யூஸ் பண்ணாலும் இருக்க வேண்டிய டிகிரியை விட கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதா சொல்லுவோம். ஆனா வெரிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டூ அண்ட் வெரி யூஸ் பண்ணுவோம். டூ வந்து எப்பவுமே நெகேட் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த வாட்டர் பாட்டில் இஸ் டூ ஹாட் டு ஹோல்ட் அப்படின்னு சொன்னா வாட்டர் பாட்டில் தேவையான அளவை விட சூடா இருக்கு, அதனால அதை என்னால ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு நான் சொல்றேன். த வாட்டர் பாட்டில் இஸ் வெரி கோல்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அங்க நான் எந்த விஷயத்தையும் நெகேட் பண்ணல. ஸோ ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த டிகிரியை விட அதிகமான டிகிரியில் அது இருக்குன்றதுனால அதை பண்ண முடியல, அப்ப டூ யூஸ் பண்ணும். வெரிங்கிறது அதோட எக்ஸ்ட்ரீமிட்டியை சொல்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணும். அதே மாதிரி மச் அண்ட் வெரியில நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெரி அப்படிங்கிற வார்த்தை வந்து அட்வர்பா யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் பார்ட்டிசிப், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ING ஃபார்ம்லையும் அட்ஜெக்டிவ் பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மச் அப்படிங்கிற வார்த்தையை பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடையும் ஒரு அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்போதும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டூ அண்ட் வெரி பார்த்தாச்சு. ஆஸ் வந்து எதோடலாம் ஹி இஸ் ரிகார்டட் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேம்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸையும் நாம இன்னைக்கு காலையில அட்வர்ப்ஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இனஃப் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவோட வந்துச்சுன்னா, ஒரு அட்ஜெக்டிவா வந்துச்சுன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். அதுவே அட்வர்பா வந்துச்சுன்னா எதை குவாலிஃபை பண்ணுதோ அந்த வேர்டுக்கு அடுத்து வரும். லைக் வேர்பை குவாலிஃபை பண்ணா வேர்புக்கு அடுத்து வரும், அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணா அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து வரும், அட்வர்பை குவாலிஃபை பண்ணா அந்த அட்வர்புக்கு அடுத்து வரும். ஸோ இதுதான் வந்து பொசிஷன் ஆஃப் இனஃப். ஸோ இனஃப் வந்து நம்ம அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணுவோம், அட்வர்பாவும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அட் ப்ரெசென்ட் அண்ட் ஷார்ட்லிக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம். அட் ப்ரெசென்ட்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிற பொழுதை பத்தி நான் சொல்றேன். அட் ப்ரெசென்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் அண்ட் டாக்கிங் ஹியர். அட் ப்ரெசென்ட் ஐ ஒர்க் எஸ் அ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்றேன். ஆனா ஷார்ட்லி அப்படின்னா இப்போ ஃபியூச்சர்ல உடனே நடக்க போற ஒரு விஷயத்த பத்தி பேசுறேன். ஐ வில் பி பேக் ஷார்ட்லி ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு சொல்றேன். ஐ வில் பி பேக் ஷார்ட்லி ஆஃப்டர் த செகண்ட் செஷன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா ஃபியூச்சர்ல இப்போ நடக்க போற விஷயம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஏர்லி அண்ட் சூன் அப்படிங்கிறதுக்கு ஏர்லிங் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாகவே இதுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இப்போ வந்து ஹீ கேம் ஏர்லி டு கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் ஒரு விஷயத்துல தொடங்க போது அதுக்கு இனிஷியல் பார்ட்லேயே அவர் வந்துட்டார், அதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டைம் அதுக்கு முன்னாடி வந்தாங்க ஏர்லின்னு சொல்றோம். ஆனால் சூன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாம ஷார்ட்லி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஐ வில் கம் சூன் அப்படின்னா ஃபியூச்சர்ல கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்ற அர்த்தத்துல நாம சூன் யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் வந்து எட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கிறது. அது இன்னும் நடக்கல அப்படிங்கிறதுக்கு எட் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே அத வந்து நடக்கல, நடக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்ம பாஸ்ட்ட பத்தி யோசிப்போம். பட் பாஸ்ட்ல வந்து நம்ம எட் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா பாஸ்ட்ட நம்ம பிரசன்ட்டோட ரிலேட் பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் அந்த விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது, பாஸ்ட்ல எட்ட யூஸ் பண்ணி அத கனெக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம எப்ப எட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணோம். ஐ ஹேவன்ட் எட் காட் மை மார்க் ஷீட் அப்படின்னு நான் சொன்னா, இப்ப வரைக்கும் எனக்கு மார்க் ஷீட் கிடைக்கல. கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. ஸோ நம்ம எட்ட எப்பவுமே எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா தான் யூஸ் பண்ணுவோம். எட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஆனா நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம எட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்ஸ். எல்ஸ் வந்தாலே ஒரு சென்டென்ஸ்ல பட் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற நெறைய வார்த்தைகள் பார்த்தோம். அதுக்கெல்லாம் வந்து நாம அதர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வெர்ப் அட் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல அட்வெர்ப் வந்துச்சுன்னா, அட்வெர்ப் பிளஸ் வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் வரணும். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ அட்வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வந்தா அது தப்பான ஆர்டர். அட்வெர்ப் பிளஸ் வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆர்டர். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள். ஸோ இஃப் யூ ஸ்டில் வாண்ட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் கோ பேக் அண்ட் வாட்ச் த மார்னிங் வீடியோ. ஸோ இன்னைக்கு டீ டைம் ட்ரீட்ல வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ல வந்து அதோட ஆன்சர்ஸ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி இன் த ஃபேமிலி இஸ் அடிக்டட் டு காஃபி அண்ட் சோ ஷி இஸ். ஸோ இதுல என்ன தப்புன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. செகண்ட் பார்ட் இஸ் அடிக்டட் டு காஃபி அண்ட் தேர்ட் பார்ட் இஸ் சோ ஷி இஸ். அண்ட் ஃபோர்த் பார்ட் இஃப் தேர் இஸ் நோ எரர் ப்ளீஸ் கிவ் நோ எரர். Then the second sentence, not only walking but also jogging. Not only walking but also jogging is very useful. So not only walking but also jogging is very useful. So the first part of the sentence is not only walking, second part is but also jogging, third part is very useful, fourth part is no error. So third sentence, never in the school's history there has been as sincere a student as Rohit. So never in the school's history there has been as sincere a student as Rohit. So the first part error irka, never in the school's history, or there has been a student, there has been B irka, as sincere a student as Rohit, illa C irka, illa no error, please comment. Then the baby soundly slept last night as there was no power cut. The baby soundly slept last night as there was no power cut. So இதுல வந்து option A வந்து the baby soundly slept, option B last night as, option C there was no power cut, and option D no error. So இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்கு, அது ஏன் எரர் அப்படின்னு சொல்லுங்க, based on the rules that we have seen in adverbs. So that's it for today. We will meet in the next class. So இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. We will discuss them as well. Thank you. Happy learning. See you.